மின் கட்டணத்தை மாற்றுங்கள், குறையுங்கள் குறையுங்கள் மின் கட்டணத்தை குறையுங்கள், மாற்றுங்கள் மாற்றுங்கள் மின் கட்டணத்தை மாற்றுங்கள், குறையுங்கள் குறையுங்கள் மின் கட்டணத்தை குறையுங்கள், மாற்றுங்கள் மாற்றுங்கள் சொத்து வரியை மாற்றுங்கள், மாற்றுங்கள் மாற்றுங்கள் சொத்து வரியை மாற்றுங்கள், மாற்றுங்கள் மாற்றுங்கள் குடிநீர் வரியை மாற்றுங்கள், மாற்றுங்கள் குடிநீர் வரியை மாற்றுங்கள், தடை செய் கோலிவ் தடை செய் கோலிவ் தடை செய். நாங்கள் வணிகர்கள் அல்ல, வணிகர்கள் அல்ல, நாங்கள் வணிகர்கள் அல்ல, வணிகர்கள் அல்ல. வணிக வரி கேட்காதீர், வணிக வரி கேட்காதீர், வணிகர்கள் அல்ல, வணிகர்கள் அல்ல, வணிக வரி கேட்காதீர், வணிக வரி கேட்காதீர், மாற்றுங்கள் மாற்றுங்கள் மின் கட்டணத்தை மாற்றுங்கள், குறையுங்கள் குறையுங்கள் குழந்தைகள் பயன்படுத்த மின் கட்டணத்தை குறையுங்கள், குறையுங்கள் குழந்தைகள் பயன்படுத்த மின் கட்டணத்தை குறையுங்கள். தமிழ்நாடு ஐடி விடுதியாளர் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எதற்கான போராட்டம்னா, விடுதிகளில் தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பில்லு கமர்ஷியல் டேரிஃபில் இருக்கிறதுனால அவங்க மிகப்பெரிய தொகையை அளிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாம் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கிற பிள்ளைங்க, ஒரு 12,000 13,000 வாங்குற சம்பளம் வாங்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு 6,000 ரூபா பில்டிங்க்கு வாடகை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் கொடுத்துட்டு தனியாக ஒரு 800 ரூபாலேருந்து 1000 ரூபாய் இபி கட்டுறது பெரிய சுமையாக இருக்குது. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்குறாங்க. அவங்க பெற்றவங்க தான் அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏழை வீட்டு பிள்ளைங்க, கூலி தேவை வீட்டு பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. கல்லூரி மாணவர்களாகவும் இன்ஸ்டியூட்லேயே படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கமர்ஷியல் டேரிஃப் இருக்கிறதுனால 1000 ரூபாய்க்கு வரைக்கும் இபி கட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இப்போ தங்கக்கூடிய பங்களாக்கெல்லாம் டொமஸ்டிக்காக வச்சுக்கிட்டு ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் தங்கக்கூடிய சின்ன சின்ன விடுதிகளில் தங்கக்கூடிய அடிப்படை தேவைகளை பயன்படுத்த மின்சாரத்திற்கு கமர்ஷியல் டேரிஃபாக இல்லாமல் டொமஸ்டிக் டேரிஃபாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி தர வேண்டும் என்ற எங்களது கோரிக்கை. இரண்டாவது, சொத்து வரிகளை கமர்ஷியலாக இல்லாமல் டொமஸ்டிக்காக மாற்றணும். விடுதி உரிமையாளர்களுக்கெல்லாம் வரக்கூடிய முகவரி இல்லாத கடிதங்களை நிறுத்தப்பட வேண்டும். அதுமல்லாமல் குடிநீர் வரியை கமர்ஷியலாக இல்லாமல் டொமஸ்டிக்காக மாற்றப்பட வேண்டும். அதேமாதிரி தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் மரபிற்கும் குடும்ப உறவு முறைகளையும் குழி தோண்டி புதைக்கின்ற கார்ப்பரேட் நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடிய கோலிவ் எனப்படும் இருபாலர் தங்கும் விடுதிகள், ஆணும் பெண்ணும் இணைந்து மாத கணக்கில் வருட கணக்கில் ஒரே அறையில் தங்கக்கூடிய விடுதிகள், எந்த சட்டமும் எந்த வரைமுறையும் இல்லாமல் நடக்கின்ற அந்த கோலி விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஸோ எங்களோட பிரச்சனைகளும் இங்கே நாங்கள் கருத்தில் சொன்னோம்னா அதுவும் உங்கள் சிஎம் சாருக்கு போகும் அப்படிங்கிறத ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் அதையும் இங்கே பகிர விரும்புகிறோம். ஸோ எங்களுக்கும் நாங்கள் திருச்சியில் எங்கேயாவது பரவாயில்ல ஒர்க்கிங் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே மேஜராக சேலரியே 10,000 அவ்வளோதான் வாங்குறாங்க. ஸோ அதில் நாங்கள் ரெண்டல் இன்னும் கம்மி தான், 4,500 3,500க்குலாம் கூட ஒரு சில ஹாஸ்டல்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஹாஸ்டல்ஸில் இந்த இபி கமர்ஷியல் இபி அண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே சிரமமாக இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் கஷ்டமாக இருக்குது வசூல் பண்ணுறதுக்கு. அதே சமயம் அவங்களுக்கு அதுக்கு மேலே கொடுக்கவும் முடியல. ஸோ இதை தயவு செய்து சிஎம் சார் கன்சிடர் பண்ணி இதை ஜியோ பாஸ் பண்ணி எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் இதில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நீதியரசர் ஆணையை அமல்படுத்துங்கள். தடை செய் தடை செய் கோலிவ் தடை செய். குறையுங்கள் குறையுங்கள்
தடை செய் கோலில் தடை செய் குறையுங்கள் குடிநீர் வரியை குறையுங்கள் அண்ணா நகர்லேருந்து வரேன். இங்கே படிக்கிறதுக்கு எஸ்ஐ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன். நான் இங்கே படிக்கிறதுக்கு வந்தேன். ஆனால் இங்கே உள்ள கமர்ஷியல் டேக்ஸ் மின்சார கட்டணமாக இருந்தாலும் சரி, சொத்து வரியாக இருந்தாலும் சரி, அது இன்க்ரீஸ் பண்ணுறனால எங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் எல்லாமே கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்து நாங்களும் ஒரு போட்டித் தேர்வில் செலக்ட் ஆகிட்டு நாங்களும் எங்களோட கரியரை பார்க்கணுன்னு வந்திருக்கோம். ஆனால் இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுறனால எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இதாகுது. இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கூலி வேலை தான் பார்க்குறாரு. ஆனால் அதனால் எங்கள் அப்பாவே கஷ்டப்பட்டு தான் அனுப்பிச்சுடுறாரு. ஒரு 5000 6000 அனுப்பிச்சுடவே கஷ்டப்படுறாரு. ஆனால் இங்கே ஃபீஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக எங்களுக்கு இந்த ஃபீல்டுலேருந்தே போகணுன்னு போல தோணுது. ஏன்னா ரொம்ப ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகனால எங்களால் படிக்க முடியல. இங்கே அந்தளவு இபி இந்த மற்ற டேக்ஸ்னால எங்களால் அவ்வளோ படிக்க கூட முடியல. இந்த ஃபீல்டில் விட்டே போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த வரிகள்லாம் இபி பில்லு இந்த பில்லெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இங்கே நடக்குது. நான் ஒரு இளைஞராக பேசுகிறேன். கோலி அதாவது இங்கே வந்து என்னென்னா லிவிங் டுகெதரில் இருக்காங்க. நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு ரைடு போக மாட்டாங்க. ஆனால் மற்ற விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்குற ஹாஸ்டல்ஸ்லாம் அடிக்கடி ரைடு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் தப்பே சொல்லலை. ஆனாலும் அந்த சைடும் நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ லிவிங் டுகெதரில் இருக்க அந்த ஹாஸ்டல்ஸே நீங்கள் அதுக்கு சட்டமே நீங்கள் கிடையாது. எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. அப்போ நீங்கள் அதை பேன் பண்ணணும். அதுக்கான டீம் நீங்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணி எல்லாமே போய் பார்க்கணும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டீங்க. கஷ்டப்பட்டு படிக்கிற எங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணி எல்லாரும் எங்களோட ஹாஸ்டலோட ஓனர்ஸு, ஸோ எங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் தான் கொஞ்சம் ப்ரெஷர் போடுறீங்க. ஸோ நீங்கள் அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும். எங்களோட ஃபீஸ் கம்மி பண்ணணும், ஏபி எல்லாத்தையும் கம்மி பண்ணணும். தேங்க்யூ. என் பேர் அக்ஷரா. நான் வந்து அபி லேடிஸ் ஹாஸ்டல்லேருந்து வரோம், அண்ணா நகரில். நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்டலில் வந்து படிக்கிறவங்க, ஒர்க்கிங் எல்லாரும் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இருக்கோம். படிக்கிறவங்களுக்கும் வீட்டில் கம்மியாக தான் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்கள் தனியாக இபிக்கு மட்டும் தனியாக எக்ஸ்ட்ரா கொடுக்குறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓனர்ஸும் சப்போர்ட் பண்ணாலும் பட் இருந்தாலும் அவங்களுக்கும் இது வந்து அவங்களும் வாங்கி தான் ஆகணும் கமர்ஷியலாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் அந்த இபி கட்டணத்தை குறைச்சா நல்லாயிருக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்களும் அதிகமாக சம்பாதிக்கிறதில்ல, கம்மியான இதுக்கு தான் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கும் ஃபுல் அமௌண்ட்டையும் ரெண்ட்டுக்கு கொடுத்து தனியாக இபியும் கட்டுறது ஓனர்ஸ்க்கும் கஷ்டமாக இருக்குது, இருக்கிற எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இபி கட்டணத்தை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும், ரெசிடென்ஷியலாக மாத்திரம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அமைச்சர் ஐயாவுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ரெசிடென்ஷியல்லாம் மாற்றி தர சொல்லி நாங்கள் கேட்குறோம். கமர்ஷியலேருந்து நாங்கள் படிக்கிறவங்களுக்கும் வீட்டில் கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசு எங்களால் கொடுக்க முடியல. அதனாலே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம வேணாம், வீட்டுக்கு வந்துடுங்க, வீட்டிலேருந்து படிங்கிற மாதிரி வந்துடுறோம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் கம்மியான ரெண்ட் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து தனியாக இதுக்கே கொடுத்துட்டாங்கன்னா சேவிங்ஸ்க்குன்னு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கமர்ஷியல்லேருந்து ரெசிடென்ஷியலாக மாற்றி கொடுக்க சொல்லி எங்களுக்காக ஓனர்ஸ்க்காகவும் நாங்கள் பேசிக்கிறோம். தேங்க்யூ. நாங்களாம் வந்து பாதி பேர் வந்து படிக்கிறவங்க, பாதி பேர் வந்து ஒர்க் பண்றவங்க. இங்க வந்து சென்னையில ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளவு ஆகுதுன்னு நமக்கு வந்து தெரியும். இந்த எக்ஸ்பென்சஸ்ல இப்ப இஷ்யூவே என்ன அப்படின்னா, நம்ம பிஜிக்குலாம் வந்து அவங்க இபி எவ்வளவு போடுறாங்க அப்படின்னா கமர்ஷியல் இபி போடுறாங்க. கமர்ஷியல் இபினா 14 rupees வந்து இதுவாகுது. அதே டொமஸ்டிக் இபினா 5 rupees இதுவாகுது. இப்போ டொமஸ்டிக்கும் கமர்ஷியலுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க அந்த ஹாஸ்டல்ல போய் என்ன பண்றோம், ஈவினிங் போய் தூங்க போறோம், காலையில கிளம்பி அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க, இல்லைன்னா காலேஜ் போறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஆல்ரெடி இதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பேஸ் இல்லாம இது பண்ணல. November 7, 2025ல மெட்ராஸ் ஜட்ஜ் வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அவரே வந்து இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து டொமஸ்டிக் இபியா மாறணும். அவர் வந்து எப்பயோ வந்து சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் கவர்மெண்ட் ஏன் வந்து அந்த எஃபர்ட் எடுக்கலாம் வந்து இன்னும் தெரியல. அவர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்றதுக்கு 2023ல ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ் வந்து இந்த பிஜிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கே வந்து ரெசிடென்ட்டா தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டில் கவர்மெண்ட் ஏன் வந்து இந்த விஷயத்தை வந்து கணக்கு எடுத்துக்கல? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் நிறைய பண்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பரேட்க்கு, ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கமர்ஷியல் இபில இருந்து ரெசிடென்ட் இபிக்கா மாற்றத்துக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால இப்போ இவங்க போடுறாங்கல்ல, அந்த பேர்டன்லாம் யார் மேல போகுது? இப்போ ஹாஸ்டல் வச்சிருக்கவங்க வந்து இபி கட்டல, அந்த பேர்டன் வந்து திரும்பி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ஒர்க் பண்றவங்க கிட்டயும் தானே வருது. அப்போ பேர்டன் சர்வீஸ் ப்ரொவைடரை பார்க்காம அந்த சர்வீஸை யார் வாங்குறாங்கிறத தானே பார்க்கணும். அப்படி